கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, அன்பு இருமாப்பாய் இராது. ஆண்டவருடைய பெரிய அளவற்ற கிருபையினாலே பல வாரங்களாக வேதத்தில் நமக்கு கற்பிக்கப்படுகிற அன்பை குறித்து நாம் தியானிக்கவும் கற்றுக்கொள்ளவும் கர்த்தர் நமக்கு தயவாக இரக்கம் பாராட்டி இருக்கிறார். விசேஷமாக கடந்த 2 முறை நான் பேசும்போது தேவன் நமக்கு கற்பிக்கிற உண்மையான அன்பு என்பது எப்படிப்பட்டதாக இருக்காது என்பதை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். அதில் முதலாவது கவனித்தோம், உண்மையான தூய்மை அன்பு என்பது பொறாமை இல்லாததாக இருக்கும், அதில் பகை இருக்காது என்று சொல்லி கவனித்தோம். 2வது கடந்த முறை நாம் தியானிக்கும் போது தூய்மையான அன்பு என்பது தன்னையே புகழாது, அதற்கு பதிலாக அது ரொம்ப அமைதலோடு இருக்கும் என்று சொல்லி நாம் கவனித்தோம். இன்றைக்கு தேவன் நம்முடைய இருதயத்தை பரிசுத்த ஆவியினால் அவருடைய அன்பை நிரப்புகிறாரே, அந்த அன்பு எப்படிப்பட்டதா இருக்காது என்று சொல்லுகிற அடுத்த வார்த்தையை கவனித்தால் வேதம் சொல்லுகிறது, அந்த தெய்வீக அன்பு இருமாப்பா இருக்காது. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, எப்படி இருக்காது? இருமாப்பா இருக்காது. இருமாப்பு அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? இருமாப்புனா பெருமை கொள்ளாது. இட் வில் நாட் பி ப்ரவுட். ஆம்பிளிஃபைட் பைபிளில் அந்த வார்த்தை இப்படி எழுதப்பட்டிருக்கு, லவ் இஸ் நாட் ப்ரவுட் ஆர் அரகண்ட் என்று போட்டிருக்கு. ஈஸி டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்குது, அதில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. அதில் போட்டிருக்கு, ஐ வில் நாட் பி ப்ரவுட் அண்ட் சே தட் ஐ எம் கிரேட். உண்மையான அன்பு எனக்கு இருக்குமானால் நான் பெருமை உள்ளவனாக, நான் ரொம்ப பெரியவன் என்று நான் சொல்ல மாட்டேன் என்று எழுதியிருக்கு. பிலிப்ஸ் என்கிற ஒரு டிரான்ஸ்லேஷனில் இதே வசனத்தை அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. திஸ் லவ் ஆஃப் விச் ஐ ஸ்பீக் டஸ் நாட் செரிஷ் இன்ஃப்ளேட்டட் ஐடியாஸ் ஆஃப் இட்ஸ் ஓன் இம்பார்ட்டன்ஸ். தன்னையே ரொம்ப முக்கியமானவள் என்று தன்னை குறித்து அதீத பெருமையும் அதீத கணிப்பும் உள்ளவர்களாக அன்பு ஒருவரை மாற்றாது. இது உண்மையாக சொல்லணும்னா தமிழில் பயன்படுத்தப்பட்ட வெவ்வேறு வார்த்தைகள், உண்மையான அன்பில் பெருமை இருக்காது, உண்மையான அன்பில் ஆணவம் இருக்காது, உண்மையான அன்பு கர்வம் கொண்டிராது, உண்மையான அன்பு வீம்பு கொள்ளாது. இதுதான் அன்பினுடைய மிக முக்கியமான ஒரு சுபாவம் என்பதை தேவ கிருபையினாலே நாம் கவனிக்க கர்த்தர் கிருபையாக நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக. நாம் எல்லாரும் நன்றாய் ஒன்றை அறிந்திருக்கிறோம், அன்பு இல்லாமல் நாம் தேவனை அறிய முடியாது. தேவன் அன்பாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த அன்புதான் நம்மை தேவனுடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த அன்பை குறித்து வேதம் சொல்லும் பொழுது எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிரப்பப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், இந்த அன்பு என்பது மனிதனோ உலகமோ மாமிசமோ வெளிப்படுத்துகிற அன்பு அல்ல. இந்த அன்புக்கு என்ன இருக்கிறது என்றால், அகலம் இருக்கிறது, நீளம் இருக்கிறது, ஆழம் இருக்கிறது, இதற்கு என்ன இருக்கிறது? உயரம் இருக்கிறது. ஒரு 4 டைமென்ஷனலாக இந்த அன்பை நாம் பார்க்க முடியாது. ஒரு பெட்டியை மாதிரி இதை அளவிட முடியாத அன்பு என்று சொல்லுகிறார். அதே வசனத்தில் சொல்லுகிறார், நம்முடைய அறிவுக்கே எட்டாத அன்பு என்று சொல்லுகிறார். இவ்வளவு பெரிய அன்பை தான் தேவன் நம்முடைய இருதயங்களில் ஊற்றி இருக்கிறார். ஆனால் இந்த அன்பு எப்படி நமக்குள்ளே உண்டானது என்று சொன்னால், 1 யோவான் 4:19 சொல்லுகிறது, நாம் அவரில் முதலாவது அன்பு கூறல்ல, அவரே நம்மில் முதலாவது அன்பு கூர்ந்தார். தேவன் நம்மேல் வைத்த அன்பு என்னுடைய உள்ளத்தை நிரப்பி இருக்குன்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம்.
ஹல்லேலூயா. இந்த அன்பினால் தான் நாம் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். இந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில செய்கிற 4 நன்மைகளை நான் வசனங்களை குறிப்பிட்டு சொல்லுகிறது உங்க வேத அறிவுக்காக குறித்துக் கொள்ளுங்க. நம்பர் 1, முதலாவது, இந்த அன்பு நமக்கு என்ன செய்தது என்று சொன்னால், தேவனுடைய அன்பு நம்மை நிரப்பினதுனால கலாத்தியர் 2:20 சொல்கிறது, நாம் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறது என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்ற விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்ப இந்த முதலாவது இந்த அன்பு என்ன செய்தது என்றால், பாவத்தில் மரித்து கிடந்த பிணமாக இருந்த என்னை உயிரோடு என்னை எழுப்பி இருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. எபேசியர் 2:4-5 அதை தான் திரும்ப சொல்லுகிறது பாருங்க. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் தம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் என்று வாசிக்க, அல்லது எனக்கு உயிர் கொடுத்தார். முதலாவது அன்பு என்ன செய்ததுன்னா, பாவத்தில் சவமாக கிடந்த என்னை உயிரோடு எழுப்பியது, அல்லது எனக்கு உயிர் தந்தது. இந்த தேவ அன்பினாலே நான் இன்றைக்கு உயிர் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க ஒரு ஆமீன் சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அப்ப முதலாவது இந்த அன்பு என்ன செய்ததுன்னா, சவமாக கிடந்த எனக்கு உயிரை தந்து என்னை உயிர்ப்பித்திருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ரெண்டாவது அன்பு என்ன செய்தது? வெளிப்படுத்தல் 1:6 வாசிக்கும் போது, ஆங்கிலத்தில் 5ஆம் வசனம், தமிழிலே 6ஆம் வசனம், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி இருக்கிறார் நம்முடைய தேவன். தேவ அன்பு நமக்குள்ள என்ன செய்தது என்றால், தேவ அன்பு நம்மை சுத்திகரித்தது. The love of God has cleansed us. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அன்பை நாம் அனுபவித்ததுனால தான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். நான் இன்றைக்கு என் பாவங்கள் எல்லாம் போக தேவ அன்பினால் கழுவப்பட்டிருக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுவோமே. ஹல்லேலூயா. மூன்றாவது தேவ அன்பு நமக்குள்ளே செய்த நன்மை என்ன என்று பார்த்தால், 1 யோவான் 4:10 வசனத்தை வாசித்தால் வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. மூன்றாவது அன்பு என்ன செய்தது என்றால், நான் செலுத்தி தீர்க்க வேண்டிய கிரயத்தை செலுத்தி தீர்த்தது. The love of God covered our dues. எல்லாம் செலுத்தி தீர்க்க வேண்டிய கிரயத்தையும் எனக்காக தேவனுடைய அன்பு செலுத்தி தீர்த்தது. இனி நான் சுமக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, செலுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை. கர்த்தரின் பாவங்களுக்கு தக்க தண்டனையை தன்மேல் சுமந்து நான் செலுத்த வேண்டிய எல்லா தண்டனையின் ஃபைனை எல்லாம் கர்த்தர் எனக்காக கொடுத்து அன்பினால் தீர்த்தார்னு சொல்றவங்க 2 கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் தீர்த்து விட்டார். அன்பு அதை செய்தது. கடைசியாக இந்த அன்பினால் நமக்கு கிடைத்த நன்மை என்ன தெரியுமா? 1 யோவான் 3:1 வசனத்தை வாசிக்கும் போது, தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். 4வது இந்த அன்பு நமக்கு செய்த நன்மை என்னவென்றால், தேவனுடைய அன்பு நம்மை அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பினால நான் தேவனுக்கு முன்பாக அடிமையாக அல்ல, அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த 4 நன்மை நமக்கு கிடைக்குது பாருங்க. முதலாவது, பாவத்தில் மரித்து கிடந்த என்னை தேவனுடைய அன்பு உயிரோடு எழுப்பினது. இரண்டாவது, பாவத்தினால் கரைபற்றிருந்த என்னை தேவனுடைய அன்பு சுத்திகரித்தது. மூன்றாவது, பாவத்தினாலே இழந்து போன என்னுடைய வாழ்க்கையில் நான் பாவத்திற்காக செலுத்தி தீர்க்க வேண்டிய எல்லா கிரயத்தையும் கிருபாதார பலியாக கர்த்தரே நமக்காக செலுத்தி தீர்த்தா. 4வது, நாம் பெற்ற அன்பினாலே தேவனுடைய பிள்ளைகள் என்று இன்றைக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு தந்தார். ஹல்லேலூயா. இது எல்லாமே எதனாலே வந்தது என்றால், தேவனுடைய அன்பினாலே வந்தது. அதை விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க இன்றைக்கு? ஹல்லேலூயா. ஒரு நாள் உம் தயை நான் கண்டேன் ஆண்டவரே, அந்நாள் என்னையே நான் வெறுத்தேன், உம்முடைய தயவு என் வாழ்க்கையிலே
பெரியது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்றைக்கு காலையில பாடுவோம். ஒரு நாளும் தயை கண்டேன் ஐயா, அந்நாள் எனையே வெறுத்தேன் ஐயா. ஒரு நாளும் தயை கண்டேன் ஐயா, அந்நாள் எனையே வெறுத்தேன் ஐயா. உந்தையை பெரிதையா, என்னே உந்தையை பெரிதையா. உந்தையை பெரிதையா, என்னே உந்தையை பெரிதையா. கரங்களை உயர்த்தி அன்பே நமக்கு எல்லா நன்மைகளையும் தந்தது இந்த தேவனுடைய அன்பு. நமக்குள்ளே தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. இதனால் நான் நன்மை பெற்றிருக்கிறேன் நாம் விசுவாசிப்போமானால், இந்த அன்பு நமக்குள்ள என்ன உண்டாக்காதுன்னா இருமாப்பை உண்டாக்காது. இது நமக்குள்ள எந்த பெருமையோ மேட்டிமையோ அகந்தையோ கர்வத்தையோ உண்டாக்காது. ஏனென்றால் நான் நேசித்த அன்பு அல்ல, தேவன் என்னை முதலாவது நேசித்தார். ஹல்லேலூயா. இதைதான் நாம் கலாத்தியர் 6:14 வாசிக்கும் போது, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேன். ஒரு காரியத்துக்கு நான் ரொம்ப பெருமையா இருக்கணும் அப்படின்னா, அந்த பெருமைக்கு ஒரே ஒரு இடம், ஒரு வாய்ப்பு உண்டானா அது என்னன்னா, ஆண்டவருடைய அன்பு தான். அவருக்கு தான் எல்லா கனம் மகிமை ஸ்துதி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்மளை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்மளை இந்த நிலைமைக்கு நிற்க வைத்தது, நம்ம இம்மட்டும் வாழ வைத்தது, இம்மட்டும் தூக்கி வச்சிருக்கிறது, நம்ம இருக்கிற நிலையில் வைத்திருக்கிறது எல்லாமே எதனாலன்னு கேட்டால் அது தேவனுடைய தயவுள்ள கிருபை. அவருடைய அன்பு தான் நமக்கு இத்தனை ஆசீர்வாதங்களை நமக்கு கிருபையாக தந்தது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ரொம்ப அருமையாக இதை குறித்து எழுதும்போது, ஏசாயா 10:15 பாருங்க, கோடாரி ஆனது தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டுமா? ஒரு கோடாரி தன்னை பயன்படுத்தி இன்னொருத்தன் வெட்டுறான். அந்த வெட்டுற இந்த மனுஷனை விட கோடாரி பெருசா அப்படின்னு கேட்குறேன். ரெண்டாவது, வாளானது தன்னை கையாடுகிறவன் அல்லது தன்னை பயன்படுத்துகிறவனுக்கு விரோதமாக பெருமை பாராட்டலாமோ அப்படின்னு கேட்குறேன். வாள் யூஸ் பண்ணுறவனோட தன்னை பெருமையாக பேசிகிட்டு இருக்குமா? பேசாது. அடுத்து சொல்லுகிறார், மேன்மை பாராட்டுவார்களானா தடியானது தன்னை பிடித்தவனையே மிரட்டுறது மாதிரி ஆயிடுமே. தடி தன்னை பிடிக்கிறவனையே என்ன பண்ணிடும், அது மிரட்டுற மாதிரி ஆயிடும். மேன்மை பாராட்டினால் கோல் என்ன செய்யும்னா, நான் மரக்கட்டை அல்லவன் என்று எழும்பினார் போல இருக்குமே அப்படின்னு. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, இங்கே பாரு, நீ என்னதான் ஒரு வாளா இருந்தாலும், என்னதான் நீ கோடரியா இருந்தாலும், உன்னை பயன்படுத்துறதுக்கு ஆள் இல்லைன்னா நீ என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லாத ஒரு பொருள். அதே போல தேவன் நம்மை மாத்திரம் பயன்படுத்தல, தேவன் நம்ம மேல் இரக்கம் பாராட்டல, தேவன் நம்ம மேல் அன்பு கூறல, தேவன் நம்மை தம்முடைய பிள்ளையாக மாற்றாமல் இருந்திருப்பாரானால் நமக்கு மேன்மை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆகவே உண்மையாக தேவனுடைய அன்பை ருசித்தவர்கள், தேவனுடைய அன்பினால் இருதயம் நிரப்பப்பட்டவர்களுக்குள்ள என்ன இருக்காதுன்னு கேட்டா, அவங்க பெற்ற நன்மைகளை குறித்து ஒரு பெருமை இருக்காது. அவங்க எப்பொழுதும் எப்படி இருப்பாங்கன்னா, தாழ்மை உள்ளவர்களாக இருப்பாங்க. அவங்க வார்த்தையில், நடக்கையில், செய்கைகளில், பார்வையில், அவங்க சொல்லுகிற காரியங்களில் எப்பொழுதும் ரொம்ப தாழ்மை உள்ளவர்களாக அவங்க இருப்பாங்க. அது இருமாப்பா இராது என்று வாசிக்கிறோம். ஆகவே தான் 34 சங்கீதத்தின் 2 சொல்லுகிறது, கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டு. யாருக்குள்ள மேன்மை பாராட்டணும்? கர்த்தருக்குள். நமக்குள்ளெல்லாம் மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றும் கிடையாது. கர்த்தருக்குள்ள மேன்மை பாராட்டுகிறேன். 44 சங்கீதம் 8 வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, தேவனுக்குள்
நித்தம் மேன்மை பாராட்டுவோம். ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். இதே வசனத்தை மொழிபெயர்க்கும் போது எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்கன்னா, தேவனுக்குள் நாள்தோறும் அல்லது நாள் முழுவதும் மேன்மை பாராட்டுவோம். We will boast in the Lord all day long. நாள் முழுவதும் கர்த்தருக்குள்ளே மேன்மை பாராட்டுவோம். எல்லாவற்றிலேயும் கர்த்தருக்குள்ளே மேன்மை பாராட்டுவோம். ஏன் தெரியுமாங்க? நாம் பெற்ற அன்பு மனுஷ அன்பு அல்ல. நாம் பெற்ற அன்பு உலகத்திலிருந்து வந்த அன்பு அல்ல. நாம் பெற்ற அன்பு மாம்சத்திலிருந்து எழும்பின அன்பு கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அது பரிசுத்த ஆவியினால் நம்முடைய இருதயங்களை ஊற்றப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் நான் மேன்மை பாராட்டுவேன். ஆனால் ஒன்றை குறித்தே மேன்மை பாராட்டுவேன், தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எல்லாவற்றிலும் உம்மை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, எல்லா மாட்சிமை உமக்கன்றோ, எல்லா துதியும் புகழும் ஸ்தோத்திரமும், எல்லா துதியும் புகழும் ஸ்தோத்திரமும், எல்லா துதியும் புகழும் ஸ்தோத்திரமும், தூயவர் உமக்கன்றோ, நம் தூயவர் உமக்கன்றோ. கரங்களை அசைத்து பாடுவோம். ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை ஆராதனை. Worship your holy name. ஆராதனை ஆராதனை. Thank you Lord. என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவரை மேன்மைப்படுத்தக்கூடியவர், அவரை உயர்த்தப்படக்கூடியவர். உண்மையான அன்பை ருசித்தவர்கள் மேன்மை பாராட்டவோ பெருமை பாராட்டவோ கர்வம் கொள்ளவோ இடமே இல்லை. ஏனென்றால் அது உண்மையான தெய்வீக அன்பு இருமாப்பாயிராது. அது பெருமை கொள்ளவே கொள்ளாது. ஒரு நாளும் தன்னை மேன்மைப்படுத்தி பேசாது. உண்மையான அன்பு ஒருவனை தாழ்மை உள்ளவனாக மாற்றும். இன்றைக்கு நாம் கவனிக்க போகிற தேவனுடைய செய்தியின் தலைப்பே அதுதான், உண்மையான அன்பின் தாழ்மை. த ஹியூமிலிட்டி ஆஃப் ட்ரூ லவ். இன்றைக்கு காலையில் வேகமாக தேவனுடைய தூய உண்மையான அன்பு நம்மை நிரப்புமானால், அந்த அன்பினால் நிறைந்தவர்கள் அவங்க தாழ்மையாக இருக்கக்கூடிய 3 பகுதிகளை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 3 areas true love maintains humility. இந்த உண்மையான அன்பு ஒருவனுடைய இருதயத்தில் இருக்குமானால் அவனை தாழ்மை கொள்ள செய்கிற முதலாவது பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனங்களிலே வாசிக்கும் போது, 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரரை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே என்ன செய்தான்? ஜெபம் பண்ணினான் என்று பார்க்க. 3 காரியங்களை அவன் சொல்லுகிறதை நீங்க பார்க்கலாம். முதலாவது அவர் சொல்லுகிறாரு, வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணுகிறேன். 2வது, எல்லா சம்பாத்தியத்திலேயும் தசமபாகம் கொடுக்கிறேன். 3வது அவன் செய்தது ஜெபம் பண்ணினான் என்று பார்க்க. உபவாசம் அவன் வாழ்க்கையில் இருந்தது, தசமபாகம் கொடுத்தான்,
மூன்றாவது ஜெபம் பண்ணினான். இந்த உபவாசம் இருக்கிறதோ, ஜெபம் பண்றதோ, தசமபாகம் கொடுக்கிறதோ, உண்மையாக சொல்ல போனால் தேவன் மேல் உள்ள அன்பினால் தான் ஒருவன் செய்கிறான். வேதத்தில் நீங்க ஜெபம் பண்றவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜெபத்திற்கு தூண்டினதே என்னன்னு கேட்டா அன்பு தான் அவங்களை ஜெபிக்க வைத்தது என்பதை பார்க்கலாம். நீங்கள் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ராம் முழுவதும் தரையிலே கிடந்தான். ஏன் அப்படி விழுந்து கிடந்தான்? ஏன் அப்படி ஜெபம் பண்ணான்? ஏன் உபவாசம் எடுத்தான்னு கேட்டா அந்த பிள்ளையின் மேல் அவனுக்கு இருந்த அன்பு தான். அந்த பிள்ளை உயிரோடு இருக்கணும், பிழைக்கணும்னு சொல்லி இரவு முழுவதும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணியிருக்கிறான். நீங்கள் 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுவாரு, உங்கள் முகத்தை நாம் பார்க்கணும், உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நீக்கணும், இதற்காக இரவும் பகலும் மிகவும் என்ன செய்கிறோம்? வேண்டிக் கொள்றோம். உங்க முகத்தை பார்க்காம போயிட போறனோன்னு ஒரு பயத்துல, அந்த ஜனங்க மேல உள்ள ஆசையில அவங்க முகத்தை பாத்திரணும் அப்படின்னு அவர் ஜெபம் பண்றாருன்னு பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கும் போது பேதுருவை சிறைச்சாலையில அடைச்சிட்டாங்கன்னு பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கிற வேளையில சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி என்ன செய்தாங்க? ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள் என்று வாசிக்கிறோம். எதனால ஜெபிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த ஊழியன் மேல் இவங்க வைத்திருந்த அன்பு. எப்படியாகிலும் அந்த மனுஷன் அவர் விடுதலையாகி வரணும், தங்க முகத்தை அவங்க பார்க்கணும், இவங்க அவர் முகத்தை பார்க்கணும், அந்த ஆசையில தான் இரவு முழுவதும் என்ன செய்திருக்கிறாங்கன்னா ஜெபம் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. தாவீது பிள்ளைக்கா ஜெபம் பண்றதுக்கும் அன்பு தான் காரணம். சபையார் பேதுருக்கா ஜெபிக்கிறதுக்கும் அன்பு தான் காரணம். அதே போல பவுல் தெசலோனிக்கே சபையை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இரவெல்லாம் ஜெபித்ததுக்கும் காரணம் அன்பு தான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31 முதல் 32ல பேதுருவை பற்றி ஆண்டவர் பேசும்போது சொல்றார், சீமோனே சீமோனே, சாத்தான் உன்னை சுலகல கோதுமை எப்படி புடைப்பாங்களோ புடைக்கிற உத்தரவு கேட்டுக்கொண்டான், உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் என்ன செய்தேன்? வேண்டிக் கொண்டேன். எதுக்காப்பா நீங்க பேதுருக்கா ஜெபம் பண்ணீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு காரணம் என்னன்னா அன்பு தான். அவர் பின்பு உயிரோடு எழுந்து வந்த பிறகு கூட அவன்கிட்ட பார்த்து கேட்ட கேள்வி என்னன்னா, இவர்கள் எல்லாரிலும் என்னை நேசிக்கிறாயா? அதாவது ஒரு பிள்ளைக்காக ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், பாஸ்டருக்காக ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், சகோதரனுக்காக ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம். அந்த ஜெபமே எதனால தூண்டப்படுதுன்னு கேட்டால் அன்பினால தான். அதாவது இந்த அன்பு மட்டும் ஒரு மனுஷனுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இல்லைன்னா நிச்சயமாக எந்த ஆவிக்குரிய செயல்களையும் அவங்களால செய்ய முடியாது. அன்பு தான் ஆவிக்குரிய ரீதியில் நம்மை வளருவதற்கு செயல்படுவதற்கு ஊந்தி தள்ளுகிற ஒரு சக்தின்றதை மறந்துடாதீங்க. அதனால தான் 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கும் போது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி. தாழ்த்தி ஜெபம் பண்ணினா அர்த்தம் என்ன? தாழ்மை எதனுடைய அடையாளம்னா அன்பு. அன்புக்கு என்ன இருக்காதுன்னா பெருமை இருக்காது, அன்பு இருமாப்பா இருக்காது. அப்போ ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணும்போது கூட எப்படி ஜெபிக்கணும்னா தாழ்த்தி ஜெபம் பண்ணணும். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா தேவன் மேல் உள்ள அன்பினால் நிறைந்தாதான் ஜெபிக்க முடியும். இன்னைக்கு பொதுவாக நிறைய பேர் நினைக்கிறாங்க, அப்பா அம்மா ஜெபம் பண்ணுன்னு சொன்னதுனால ஜெபம் பண்ணேன். எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? 5 நிமிஷம் ஜெபம் ஓடாது. அப்பா போய் பைபிள் வாசித்துவான்னு சொன்னால் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள பைபிள் படிக்க முடியாது, ஒரு அதிகாரம் தாண்ட முடியாது இல்லையா? கர்த்தருக்கு கொடுக்கறதுல உற்சாகம் எப்போ வரும்னா அன்பினால தான் வருமே தவிர சொல்றதுனால வராது. கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், அங்கே ஓடணும் இங்கே ஓடணும்னு ஆசை இருக்கலாம், ஆனால் நிறைவேற்றவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா தேவன் மேலுள்ள அன்புள்ளவங்க தான் செய்ய முடியும். அப்போ ஆவிக்குரிய எந்த காரியத்தில் நீங்கள் வளர வேண்டுமானாலும் அதற்கு தேவை தேவனுடைய அன்பு. அன்பு தணிஞ்சு போச்சுன்னா ஒவ்வொன்றா எல்லா ஆக்டிவிட்டியும் குறைஞ்சிடும். அன்பு தான் பிரதானம். அன்பு இல்லாமல் நாம் தேவனுக்காக தேவனோடு நாம் எந்த ஒரு கிரியையும் செய்யவே முடியாது என்பது உண்மை. அதனால தான் எல்லா கற்பனைக்கு முன்னால் ஃபஸ்ட்டு கற்பனை என்னென்னா அன்பு கூறு. முதல்ல அன்பு கூர்ந்த பிறகு கற்பனைகள் எல்லாம் உனக்கு எப்படி இருக்கும்னா ரொம்ப லேசாக இருக்கும். அன்பு மட்டும் இல்லைன்னா எல்லாமே எப்படி இருக்கும்? பாரமாக இருக்கும். அன்பு ரொம்ப ரொம்ப தேவை. அப்போது ஜெபம் அப்படின்னு ஒன்று எழும்புமானா அந்த ஜெபம் எதனால வருதுன்னா தேவன் மேலுள்ள அன்பினால் ஜெபம் பண்ணுறோம். மனுஷர் மேல் நம்ம அன்பு வைக்கிறதுனால அவர்களுக்காக நம்ம மன்றாடி பரிந்து பேசி ஜெபிக்கிறோம். நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம அன்பு வைக்கிறதுனால அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். அப்போ இந்த ஜெபத்தை தூண்டுகிறதே பொதுவாக எது என்று கேட்டால் அன்பு தான். ஆனால் இந்த அன்பினால் தூண்டப்பட்டு ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் எப்படி மாறிவிட்டதுன்னு கேட்டால்
இந்த பரிசேயனுடைய வாழ்க்கையில் அந்த ஜெபமே அவனுக்கு என்னவா மாறிடுச்சுன்னா பெருமையை பேசுகிற ஒரு இடமா மாறினது. அதில் நம்ம ஒன்று நல்லா விளங்கிக் கொள்கிறோம். இவன் ஜெபம் பண்ணான், உபவாசம் இருந்தான், இவன் தசமபாகங்களை கொடுத்தான். ஆனால் எதனால கொடுக்கலன்னா தேவன் மேல் உள்ள அன்பினால் என்ன பண்ணலை, கொடுக்கல. எதனால இவன் ஜெபம் பண்ணான் அப்படின்னு கேட்டால் பெருமையினால ஜெபம் பண்ணான். அதனால தானே நம்ம 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கும் போது, என் சரீரத்தையே நான் சுட்டரிக்க கொடுக்கலாம், நான் எனக்குள்ள எல்லாவற்றையும் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யலாம், ஆனால் அன்பு மாத்திரம் எனக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னா நான் ஒன்றுமில்லைன்னு சொல்லுவார். அப்போ அன்பில்லாமல் ஜெபிக்கிறவன் எப்படி மாறுவான்னு கேட்டால் பெருமை பேசுகிறவனாய் மாறுவான். முதலாவது நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம், உண்மையான அன்பு ஆவிக்குரிய செயல்களில் தாழ்மையாக இருக்கும். தேவன் மேல் நாம் உண்மையான அன்புள்ளவர்களாக இருப்போமானால் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் செய்கிற செயல்கள், உதாரணமாக ஜெபம் பண்ணுறது, உதாரணமாக உபவாசம் எடுக்கிறது, உதாரணமாக தசமபாகங்களை காணிக்கைகளை கொடுக்கிறது, இது ஒன்றை குறித்தும் ஒரு தேவ மனுஷன் எப்படி இருக்க மாட்டான்னா பெருமையாக இருக்க மாட்டான். நான் அதிகமாக ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி அவன் பெருமை பாராட்ட மாட்டான். நான் தசமபாகம் கொடுக்குறேன்னு பெருமை பாராட்ட மாட்டான். நான் உபவாசம் இருக்கிறேன் அப்படின்னு பெருமை பாராட்ட மாட்டான். உண்மையாக அன்பினால் நிறைந்து ஜெபிக்கிறவன் எப்படி இருப்பான்னா தாழ்மையாக இருப்பான். ஆவிக்குரிய காரியங்கள் அவனுடைய செயல்பாடுகளை குறித்து அவனுக்குள்ள எந்த அளவும் பெருமை இருக்காது. ஏனென்றால் சில வேளையில் நாம் நம்முடைய ஆவிக்குரிய செய்கைகள் இருக்கு பாருங்க, ஜெபம், உபவாசம், வேத வாசிப்பு அல்லது தசமபாகங்களை கொடுக்கிறது, காணிக்கைகளை கொடுக்கிறது, ஊழியங்களை தாங்கிறது, நற்கிரியைகளை செய்கிறது, ஆவிக்குரிய மேன்மையான அனுபவங்களை பெறுறது, இது எல்லாத்தையும் நம்ம என்னவா மாற்றிட முடியும்னு கேட்டால் அதை ஒரு பெருமையான பிரஸ்தாபமாக மாற்றிவிட முடியும். அதை நம்முடைய மேன்மை பேசுகிற ஒரு இடமாக மாற்றிவிட முடியும். ஓ, நான் எவ்வளோ ஜெபிக்கிறேன், நான் எவ்வளோ வேதம் வாசிக்கிறேன், நான் எவ்வளோ உபவாசம் இருக்கிறேன், நான் எவ்வளவு தான தர்மம் கொடுக்குறேன், நான் எவ்வளோ தசமபாகங்களை கொடுக்குறேன், எவ்வளோ காணிக்கைகளை கொடுக்குறேன், இதை பற்றி நம்ம பெருமை பேசுகிறவர்களாக மாறி விடுவதற்கு சோதனை இருக்கு. ஆனால் உண்மையான தேவ அன்பினால் நிறைந்தவனாக இருப்பானால் தன்னுடைய ஆவிக்குரிய செயல்களை குறித்து என்ன செய்ய மாட்டான், பெருமை பாராட்டவே மாட்டான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல, அவர்கள் எல்லாரையும் பார்க்கலும் நாங்கள் ரொம்ப அதிகமாக பிரயாசப்பட்டோம், ஆனால் பிரயாசப்பட்டது நாங்கள் அல்ல, எங்களுக்குள்ளே இருந்த தேவ கிருபையே அப்படி செய்தது. ஹல்லேலூயா. ஜெபமும் நம்முடைய ஆவிக்குரிய ஒவ்வொரு செயல்களும் ஆண்டவரே எனக்கு பெருமை சேர்க்கிறதுக்கு நான் பயன்படுத்துவேன், ஆனால் உண்மையான இயேசுவின் அன்பு எனக்குள்ள இல்லை. எந்த ஆவிக்குரிய செயலாக இருந்தாலும் ஆண்டவரே கர்த்தருக்கு மாத்திரம் கனத்தையும் மகிமையும் செலுத்திட்டு, ஆண்டவரே உமக்கு மகிமை உண்டாக நான் எல்லா ஆவிக்குரிய கிரியைகளையும் நான் செய்வதற்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எல்லாவற்றிலையும் கர்த்தருக்கே நான் மகிமை கொடுக்க கிருபை தாரும். எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்வீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்மை ஜெபிக்க பண்ணுகிறது யார் என்றால் பரிசுத்த ஆவியானவரை ஜெபிக்க பண்ணுகிறார். நாம் என்ன காரியத்துக்காய் ஜெபிக்க வேண்டும் என்று அறியாதிருக்கிறதுனாலே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நம்மை ஜெபத்திற்கு நடத்துகிறவரே பரிசுத்த ஆவியானவர் தான். நீங்கள் வேதத்தை அதிகமாக வாசிக்கிறீங்க, தியானிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அது செய்ய பண்ணுறது என்னன்னு கேட்டால் தேவனுடைய அன்பு தாங்க நமக்குள்ள அந்த ஆர்வத்தையும் வாஞ்சையும் நமக்குள்ளே உண்டாக்குது பாருங்க. நம்ம காணிக்கைகளை கொடுக்கலாம், தசமபாகங்களை இதெல்லாம் கொடுக்க வைக்கிறது யாருன்னு கேட்டால் தேவனுடைய அன்பு தான். ஹல்லேலூயா. தாவீது ஆண்டவர்கிட்ட சொல்லுவான், அதிகமாக கொடுத்தானா, தன்னுடைய பலத்திற்கு மிஞ்சி தனக்கு சேர்த்து வைத்த எல்லாத்தையும் கர்த்தருடைய ஆலயம் கட்டுறக்குன்னு கொடுத்தானா. கொடுத்துட்டு ஒரு வார்த்தை உடனே சொன்னா, ஆண்டவரே நாங்கள் ஏதோ சம்பாரிச்சு எடுத்துக்கிட்டோம்னு சொல்லாமல் உங்கள்கிட்ட வாங்கினோம், உங்கள்கிட்ட வாங்கினதை என்ன பண்ணோம், உங்கள்கிட்ட கொடுத்தான் ஆண்டவரே, இதெல்லாம் உங்களுடைய தயவு. அவன் பாருங்க, தான் கொடுத்ததை பற்றி கூட அவன் பெருசாக மேன்மை பாராட்டவே இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும் கொடுக்க பண்ணினவரே கர்த்தர் தான். கர்த்தர் மாத்திரம் என் கையை பலப்படுத்தாமல் இருந்திருந்தா நான் இவ்வளோ கொடுத்துருக்க முடியுமா? அவன் பாருங்க, டன்னு கணக்கில் கர்த்தருடைய ஆலயத்துக்காக அவன் பொன்னையும் வெள்ளியையும் ஏராளமாக சவர்தீர்த்து வைத்தான். ஆனால் அவன் எதை நினச்சி பார்த்தான்னு சொன்னால், ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக கொஞ்சம் ஆடுகளுக்கு பின்னால் அவன் தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு ஆட்டிடையனுடைய நிலையில் இருந்தான்றதை அவன் நினச்சி பார்த்தான். அப்போ அவனுக்கு என்ன தோன்றினதுன்னு சொன்னால், ஆண்டவரே இவ்வளவு நான் கொடுக்குறேன் அப்படின்னா இவ்வளவு சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் தான் எனக்கு பலன் தந்தீங்க ஆண்டவரே. நான் கொடுத்ததை பற்றி ரொம்ப மேன்மையாக பேச முடியாது. ஏனென்றால்
இதெல்லாம் கொடுக்கறதுக்கு உம்முடைய கரத்திலேருந்து வாங்கினது உம்முடைய பெரிய தயவு. இதெல்லாம் நீங்கள் எனக்கு தந்தீங்களே, அந்த தந்த கிருபைக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு மகிமையை செலுத்துகிறேன். உண்மையாக சொல்லுகிறேன், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எதை சாதித்தாலும், எதை செய்தாலும், எதை நம்முடைய வாழ்க்கையில் அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருந்தாலும் சரி, நம்ம ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும், ஆண்டவரே இதெல்லாம் உம்முடைய அன்பு தான் எனக்கு தந்தது, உம்முடைய தயவு தான் எனக்கு தந்தது. நான் பிறக்கும் போது நிர்வாணியாக தான் பிறந்தேன், இங்கேருந்து போகும்போதும் நிர்வாணியாக தான் போகிறேன். பிறக்கும்போது நான் ஒன்றும் முடியாத ஒரு கையாலாகாத ஒரு பிள்ளையா நான் பிறக்கிறேன். இங்கேருந்து உலகத்திலேருந்து போகும்போதும் என்னுடைய ஜீவனை காப்பாற்றி கொள்ள முடியாமல், தக்க வைத்து கொள்ள முடியாத ஒரு பலவீனனா மரணத்துக்கு முன்னாடி நிற்கிறேன். இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் நான் எந்த காரியத்தை என் வாழ்க்கையில் சாதித்தாலும் அது எல்லாமே எதனால் வந்ததுன்னா தேவன் என்மேல் பாராட்டின அன்பு. ஹல்லேலூயா. அவருடைய அன்பு தான் எனக்கு இதெல்லாம் செய்ய வைத்தது, அவருடைய அன்பு தான் எனக்கு இதெல்லாம் அக்கம்ப்ளிஷ் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் சாதிக்கிறதுக்கு அந்த அன்பு தான் எனக்கு உதவி செய்தது. எத்தனை பேர் இன்றைக்கு ஆமீன் என்று சொல்வீங்க தேவனை பார்த்து? இதெல்லாம் அவருடைய தயவு, எல்லாமே அவருடைய அன்பு. அந்த அன்பு தான் எனக்கு எல்லாவற்றையும் தாராளமாக கொடுத்தது. அதனால தானே வேதம் சொல்லுகிறது, எல்லா நல்ல ஈவும் பூரணமான எந்த வரமும் எங்கிருந்து வருகிறது? ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கு நம்ம செய்கிற எல்லா காரியத்தையும் யோசித்து பாருங்களேன். இப்படியெல்லாம் நம்ம செய்வோம், இப்படியெல்லாம் நம்ம நடந்துக்கிடுவோம், இப்படியெல்லாம் நம்ம கொடுப்போம் அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்தோமா? ஆனால் வெறுங்கையாக இருந்த நம்மை, பலவீனமாக இருந்த நம்மை கர்த்தர் எவ்வளவாக நிறைத்தார், எவ்வளவாக பலப்படுத்தினார், எவ்வளவாக செய்ய வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இவ்வளோ ஓடுறதுக்கு காரணமே தேவனுடைய அன்பு தானே, அவருடைய கிருபை தானே, அவருடைய தயவு தானே, அவருடைய இரக்கம் தானே. ஆண்டவரே உம்முடைய அன்பை நினைத்தே நான் என்ன செய்வேன்? பாடுவேன். ஹல்லேலூயா. என் இயேசுவே உம் திவ்ய அன்பை நான் என்றும் பாடிடுவேன். ஒப்பற்றதாம் கல்வாரி அன்பை என்றென்றும் பாடிடுவேன். கரங்களை உயர்த்தி அவரை பாடுவோம். பாடிடுவேன், நான் பாடிடுவேன், உம் அன்பை நினைத்தே பாடிடுவேன். பாடிடுவேன், நான் பாடிடுவேன், என்றென்றும் பாடிடுவேன். பாடிடுவேன், பாடிடுவேன், நான் பாடிடுவேன், உம் அன்பை நினைத்தே பாடிடுவேன். பாடிடுவேன், நான் பாடிடுவேன், என்றென்றும் பாடிடுவேன். ஆமா ஆண்டவரே, நான் நிறைவேற்றி முடித்த ஒவ்வொரு செயல்களில் உம்முடைய அன்பையே நான் நினைப்பேன். நான் மேன்மை பாராட்டுவதற்கு எனக்கு இடமே இல்லை. என் மேல் நீர் வைத்த அன்புதான் இத்தனையும் என் வாழ்க்கையில நிறைவேற்றி முடிக்க எனக்கு கிருபை தந்தது. ஹல்லேலூயா. உண்மையான அன்பு ஆவிக்குரிய செயல்களில் தாழ்மையாய் இருக்கும். உண்மையான அன்பு நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க, எதில் நம்ம தாழ்மையாக இருக்க வைக்கும். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாருங்க. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம் எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை அல்லது பெருமையை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். 2ஆம் வசனம் பாருங்க. ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வான், ஆனால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. நம் எல்லாருக்கும் அறிவு உண்டு என்று நமக்கு தெரியும். ஆனால் அறிவு என்ன செய்யும்னா நமக்கு பெருமையும் மேட்டிமை உண்டாக்கும். ஆனால் அன்போ பக்தியை விருத்தியாக்கும். 2வது முக்கியமான காரியம், உண்மையான அன்பு அறிவின் மேன்மையில் தாழ்மையாய் இருக்கும். ட்ரூ லவ் இஸ் ஹம்பிள் அபவுட் அட்வான்டேஜ் இன் அவேர்னஸ். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இன்றைக்கு நடமாடுகிறோம், இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் சாதுரியமாக செய்கிறோம், நாம் ஏதாவது திறமைகளை வைத்திருக்கிறோம், ஏதாவது ஒரு அறிவை வைத்திருக்கிறோம்.
என்கிற அடிப்படை காரணத்தினால தான் நாம் இன்றைக்கி ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்கிறோம். நம்முடைய அறிவின் அடிப்படையில் தான் நமக்கு பள்ளிக்கூடத்தில் என்ன கிடைக்குதுன்னா இடம் கிடைக்குது. இப்போ 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சு 11th ஸ்டாண்டர்டுக்குள்ளே போன பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா, நீங்கள் விரும்பின குரூப் உங்களுக்கு கிடைச்சதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், நீங்கள் 10வது வகுப்பில் நீங்கள் என்ன செய்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு மதிப்பெண்களை நீங்கள் தேர்ச்சி பெற்றீங்க. அதன் அடிப்படையில் தான் அவங்க என்ன கொடுத்தாங்க, நீங்கள் விரும்பின குரூப் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் முடித்து நீங்கள் வாங்கின மார்க் ஷீட்டின் அடிப்படையில் தான் உங்களுக்கு என்ன கிடைக்குது, கல்லூரியில் உங்களுக்கு இடம் கிடைக்குது. பல்கலைக்கழகங்கள் உங்களுக்கு எப்படி இடம் கொடுக்குறாங்கன்னா, மாணவன்னு கொடுக்கறது இல்லை, நீங்கள் எவ்வளோ தேர்ச்சி பெற்றிருக்கிறீங்க, உங்கள் அறிவை நீங்கள் எவ்வளவு சாதித்து காட்டிருக்கிறீங்க, அதை வைத்து தான் அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா இடம் கொடுக்குறாங்க. நீங்கள் இப்போ கல்லூரி படித்து முடிச்சிட்டிங்க, பல்கலைக்கழகத்தில் பட்டம் வாங்கிட்டீங்க, அடுத்தது வேலைக்கு போகணும். வேலைக்கு போகும்போது என்ன செய்கிறாங்கன்னா, உங்கள்கிட்ட நேர்காணல் செய்கிறாங்க. நீங்கள் வாங்கின பட்டங்கள் எல்லாம் பார்க்குறாங்க, நீங்கள் வாங்கின மதிப்பெண்களை பார்க்குறாங்க, எவ்வளோ அந்த நாலேஜை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அதை பார்க்குறாங்க. உங்கள் அறிவு கூர்மை எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு, ஒருவேளை உங்கள் கிளாஸில் 100 பேர் படிச்சிருக்கலாம், எல்லாருக்கும் ஒரே விதமாக வேலை கிடைக்கிறது இல்லை. அவனவனுடைய திறமை, அவனவனுடைய வேலை, அவனவனுடைய திராணிக்கு தக்கதாக தான் அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா அடுத்த லெவலில் வேலையை கொடுக்குறாங்க. ஒரே கல்லூரியில் 100 பேர் படிச்சிருக்காங்க, அதில் ஒருவனுக்கு மாதம் 10,000 ரூபாய் சம்பளம் கிடைக்குது. அதே கல்லூரியில் அதே பள்ளிக்கூடத்தில் அல்லது அதே கிளாஸ் ரூமில் படித்த இன்னொரு மாணவனுக்கு 10 லட்ச ரூபா மாதம் சம்பளமும் கொடுக்குறாங்க. இன்னொருவன் பார்த்தா பெரிய பெரிய நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்க ஒரு மாதம் 1 கோடி சம்பளம் வாங்குறவங்களும் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் சென்னையில் படித்தவங்க தான், அந்த ஸ்கூலில் படித்தவங்க தான். எல்லாருக்கும் 1 கோடி சம்பளம் கிடையாது. எதை வைத்து இதெல்லாம் நம்ம கொடுக்குறாங்கன்னு கேட்டால், நம்ம அறிவை எப்படி பயன்படுத்த முடியுமோ அதன் அடிப்படையில் தான் ஜெயமும் வெற்றியும் மேன்மையும் புகழும் பணமும் எல்லாம் வந்து சேருது இல்லையா? நம்ம சாதிக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க, நமக்கு இருக்கிற எல்லா வெற்றிகளும் எடுத்துக்கொள்ளுங்களேன். இதற்கு எல்லாத்துக்கும் பின்னால் என்ன இருக்குன்னா அறிவும் சாமர்த்தியமும் சாதுரியமும் இருக்கு. ஒரு பிஸ்னஸ் வந்து பெரிய அளவில் வளருது அப்படின்னா பொருள் வாங்கி வச்சதுனால வளராது, பணம் முதலீடு செஞ்சிட்டதுனால வளராது. அதை எப்படி ஒருத்தன் அறிவு கூர்மையோடு அதை பயன்படுத்துகிறான், அதை எப்படி அவன் திட்டமிட்டு செயல்படுகிறான். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு காப்பி போடுறவன் கூட இன்னைக்கு என்னவா மாறுறான்னா கோடீஸ்வரனா மாறிடுறான். நம்ம டெய்லி இட்லி சுட்டு தான் சாப்பிட்றோம், ஆனால் ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா அதுக்குன்னு ஒரு இட்லி கடையை போட்டு அதை உலகம் முழுவதும் எடுத்துகிட்டு போகிறான். கடைசியில் பார்த்தா பல கோடிகளுக்கு அதிபதியாக மாறுகிறான். இதுக்கு என்ன வித்தியாசம் கேட்டால் எல்லாம் ஒரே இட்லி தான். ஆனால் என்ன வித்தியாசம்னு கேட்டால் அதை செய்கிற முறையும், அதை அவன் விற்பனை செய்கிறதுக்கு அவன் வைத்திருக்கிற திட்டமும், அவனுக்கு இருக்க அறிவு இருக்குது பாருங்கள், அதை எப்படி மார்க்கெட் பண்ணணும்னு அவனுக்கு தெரியுது பாருங்கள், அதை எப்படி செஞ்சு வைக்கணும்னு அவனுக்கு தெரியுது. அதனால என்ன நடக்குன்னா அவனுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி அவனுக்கு கிடைக்குது. ஆனால் நல்லா கவனிங்க, இந்த பணமும் புகழும் பேரும் இந்த பிரஸ்தாபமும் எல்லா வெற்றியும் கிடைச்சதுக்கு அடிப்படை என்பது அறிவாக இருந்தாலும், இந்த அறிவு எப்படி நமக்குள்ள வந்ததுன்னு கேட்டால் நாம் ஏதோ வேலை செஞ்சு சம்பாரிச்சது கிடையாது, ஏதோ நம்ம அப்பா அம்மா கொடுத்த பூஸ்டில் கிடையாது, அது ஏதோ நம்ம வீட்டில் சின்ன வயசுலேருந்தே கொடுத்த வெண்டைக்காய் கிடையாது. சில பேர் நினைக்கிறாங்க நிறைய வெண்டைக்காய் சாப்பிட்டதுனால தான் நல்ல கணக்கு போடுறான் பையன். வெண்டைக்காய் எத்தனை பேர் பச்சை பச்சையாக சாப்பிட்டு கூட 1+1 2 எழுத முடியாமல் இருக்கானே, அவனை என்ன சொல்ல? நம்ம நினைக்கிறோம் இதனால அதனால. இல்லை இல்லை இல்லை, இந்த ஞானம் எங்கேருந்து வருதுன்னா பரத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா உண்மையாக நம்ம மேலே வந்து இந்த அறிவையெல்லாம் கொடுத்து நம்ம எல்லாம் வேலை செய்கிற வைக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னு கேட்டால் தேவன் நம்ம மேல் வைத்த தயவு தான், அந்த அன்பு தான். அதாவது இந்த பெசலியல்னு ஒருவனை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, பொன் வேலையானாலும் சரி, வெள்ளியில் செய்கிற வேலையானாலும் சரி, வெண்கலத்தில் செய்கிற வேலையானாலும் சரி, இரும்பில் செய்கிற வேலையானாலும் சரி, மரத்தில் செய்கிற வேலையானாலும் சரி, எல்லாவற்றையும் யூகித்து செய்கிறதற்கு ஞானத்தின் ஆவியை நான் அவனுக்கு தந்தேன்றார். எப்படிப்பா இவ்வளோ சாமர்த்தியமாக செய்கிற, எப்படிப்பா இவ்வளோ சாமர்த்தியமாக பேசுகிற, எப்படிப்பா சாமர்த்தியமாக நடந்துக்கிற, எப்படிப்பா இவ்வளவு கூர்மையாக உன்னுடைய மூளை வேலை செய்யுதுன்னு கேட்டால் ஒரே ஒரு காரணம் தான். என்ன தெரியுமா? என்னது? தேவனுடைய அன்பு. ஹல்லேலூயா. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒரு பெரிய ஒரு விஞ்ஞானி இருந்தார். அவர் வந்து பயங்கர அறிவு, அந்த E=mc² முக்கியமான சயின்ஸ் உள்ள ஃபார்முலாஸ்லாம் அவர் தான் கண்டுபிடிச்சார். அவர் வந்து கடைசியில் சாகிற வேளையில் அவர் வந்து ரொம்ப வியாதிப்பட்டுட்டு ஒரு பக்கம் ரத்த வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தாராம்.
அந்த ரத்த வாந்தி எடுத்துட்டு இருக்கும் போது பக்கத்தில் ஒரு நோட் புக் வச்சு அப்படியே அந்த மயக்க நிலையில கூட ஃபார்முலாஸ் எழுதிக்கிட்டே இருப்பாராம். அப்படி அறிவு அவருக்கு. அப்போ இந்த மாதிரி சிந்திக்கிற திறன் இந்த ஆளுக்கு இருக்கு. அப்போ இவன் மூளை ஏதோ ஸ்பெஷலாக இருக்க போல இருக்குன்னு சொல்லிட்டு அவர் மரிச்ச உடனே என்ன செய்தாங்க தெரியுமா? அவருடைய தலையை ஓப்பன் பண்ணி அந்த மூளையை எடுத்து அதை பதப்படுத்தி வைத்து அதை ரிசர்ச்சுக்கு அனுப்புனாங்களாம். இந்த மூளையில் ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கான்னு. கடைசியாக கண்டுபிடிச்சாங்களாம், ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை, எல்லாருக்கும் இருக்கிற மூளை தான் இருக்கு. எல்லாருக்கும் இருக்கிற மூளையாக இருந்தாலும் அதுக்குள்ள அறிவை இன்ஜெக்ட் பண்ணது யாருன்னா கர்த்தர் இல்லையா? அது கர்த்தருடைய தயவு தான். பீத்தோவன் ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்கிறாரு. இந்த பீத்தோவன் யாருன்னு கேட்டால், இன்றைக்கு இசை உலகில், அதாவது கிளாசிக்கல் மியூசிக்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பாரம்பரிய இசைன்னு சொல்லுவாங்க பாருங்க, கிளாசிக்கல் மியூசிக். பெரிய பெரிய கான்சர்ட்டில் மொத்தமாக சேர்ந்து ஒரு பெரிய பேண்டாக சேர்ந்து வாசிக்கிறாங்கல்ல, அதனுடைய எல்லா டஃப் பீசஸை எழுதினது பீத்தோவன் தான். அவ்வளவு ஞானமாக எழுதினார். அவர் இறந்து 100 வருஷத்துக்கு மேலானா கூட இன்றைக்கு பியானோ படிக்கணும்னா அந்த நோட்ஸ் எல்லாம் வாசித்தா தான் அவனுக்கு இத்தனை டிகிரி கிடைக்கும். ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமாங்க? இவ்வளவு நுணுக்கமான பியானோ நோட்ஸையும் அதோடு சேர்ந்த சிம்ஃபனி எல்லாம் பல ட்ராக்ஸை எழுதின மனுஷனுக்கு கடைசி வரைக்கும் பிறந்ததுலேருந்து காது கேட்காதான். உங்களால் அதை நம்ப முடியுதா? He couldn't hear, he was born deaf. காதே கேட்காம ஒரு மனுஷன் எழுதுறாரு அப்படின்னா என்ன அறிவுங்க இது? என்ன ஞானம்னு நீங்கள் சொல்லுவீங்க? அப்போ இந்த ஞானம் எங்கேருந்து வந்தது? காது கூர்மையாக கேட்டதுனாலையா? கண்ணு கூர்மையாக பார்த்ததுனாலையா? இல்லைங்க. இந்த ஞானம் எங்கேருந்து வந்ததுன்னா தேவனிடத்துலேருந்து வந்தது. இது உண்மையாக தேவனுடைய தயவு தான், உண்மையாகவே தேவனுடைய இரக்கம்தான், தேவனுடைய கிருபை தான். நான் சமீபத்தில் அமெரிக்க தேசத்துக்கு சென்றிருக்கும் பொழுது மயாமியில் ஒரு அன்பான சகோதரனை சந்தித்தேன். அவர் ஹாஸ்பிட்டலில் ஒரு முக்கியமான ஒரு பதவியில் அவர் இருக்கிறாரு. அவர் சொல்லுகிறாரு, அந்த அமெரிக்காவில் உள்ள அநேக ஹாஸ்பிட்டல்ஸை அவர் தான் டிசைன் பண்ணாராம். அறைகளை டிசைன் பண்ணது, அந்த ஆப்ரேஷன் தியேட்டர்லாம் எப்படி இருக்கணும்னு டிசைன் பண்ணது எல்லாம் அவர் தானா. இவர் இந்த கதைகள்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு, இதான் டிசைன் பண்ண. நாங்கள் ரோட்டில் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது பெரிய ஆஸ்பத்திரி ஒன்று லெஃப்டில் இருந்தது. அவருடைய மனைவி எங்களோட உட்காந்துருந்தாங்க. அப்போ காரில் போயிட்டு இருக்கும்போது அந்த ஆஸ்பத்திரியை பார்த்து சொன்னாங்க, பாஸ்டர் அந்த ஆஸ்பத்திரிக்கு வெளியில் ஒரு இருதயம் மாதிரி ஒரு படம் ஒன்று போட்டு, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் அந்த ஹாஸ்பிட்டல், அந்த படம் பார்த்துட்டு சொன்னாங்க, பாஸ்டர் இந்த டிசைன் எங்கள் ஹஸ்பண்ட் தான் வரைஞ்சாரு. அந்த பில்டிங்க்கு வெளியே அவ்வளோ பெருசாக போட்டிருக்காங்க, அந்த லோகோ மாதிரி போட்டிருக்காங்க. எங்கெல்லாம் பெரிய ஆச்சரியம் தான். வீட்டுக்கு வந்தோம். அதுக்கப்புறமா இவர் இந்த சம்பவங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி நான் எல்லாம் டிசைன் பண்ணேன், தியேட்டர்லாம் நான் தான் டிசைன் பண்ணுவேன் அப்படிலாம். உடனே என்னுடைய தங்கை அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் இதுக்காக நீங்கள் ஏதாவது படிச்சிங்களா, ஆர்கிடெக்சர் ஏதாவது படிச்சிங்களா? சொன்னால் எனக்கு ஒன்றுமே படிக்கலை, நான் எதுவுமே படிக்கலை. அவர் இந்த டாக்டர்ஸ்க்கு அசிஸ்டன்ட் மாதிரி இருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் வேலை செய்து தான் படித்தார் போல இருக்கு. ஆனால் எப்படி தான் இந்த அறைகளை டிசைன் பண்ணுறாரு? இவருடைய டிசைனை வைத்து அமெரிக்காவில் உள்ள அநேக ஆஸ்பத்திரிகள் கட்டப்பட்டதுன்றாரு. இதுக்கு ரகசியம் என்ன தெரியுமா? ஒன்றே ஒன்று தான், தேவ அன்பினால் அவர் மேல் ஊற்றப்பட்ட தேவ ஞானம், அவ்வளோதான். தெர் இஸ் நோ எக்ஸ்பிளனேஷன். இதுக்கெல்லாம் விளக்கம் அப்படின்றதே கிடையாது. சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க படித்தது ஒன்று இருக்கும், அவங்க செய்கிறது இன்னொன்று இருக்கும். எதுலேயோ ஒன்றில் பட்டம் வாங்கியிருப்பாங்க, ஏதோ ஒன்றில் மார்க் வாங்கியிருப்பாங்க. கடைசியில் எதுப்பா உனக்கு வெற்றி கொடுக்குது, எதில் நீ ரொம்ப தேர்த்தியாக இருக்கன்னு கேட்டால் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இருக்காது பாருங்க. அவன் அதில் அவ்வளவு ஞானியாக இருப்பான். இதை புஸ்தகத்தில் அவன் படித்ததில்லை, பாடத்திட்டத்தில் படித்ததில்லை. இதற்காக நிறைய பேர் உட்காந்து பல வருஷமாக படிச்சுட்டு வந்தால் கூட இவன் படிக்காமலே என்ன செய்திருப்பான் அந்த ஃபீல்டில். அவ்வளவு கெட்டிக்காரனாக இருப்பான். இதெல்லாம் யாரப்பா உனக்கு கொடுத்தது அப்படின்னு கேட்டால், இந்த ஞானம் எங்கேருந்து வந்ததுன்னா பரத்திலிருந்து வந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 12 சொல்லும்பொழுது சொல்லுகிறாரு, எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். இவருக்கு யார் இதையெல்லாம் வெளிப்படுத்தினதுன்னா கர்த்தரே அவருக்கு வெளிப்படுத்தினார். இதில் ஆச்சரியம் என்னன்னா, அந்த அப்போஸ்தலர்கள் பட்டியலில் கடைசி அப்போஸ்தலன் இவர் தான். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில சுற்றி திரியும் போது அவர் தெரிந்தெடுத்த 12 அப்போஸ்தலர்களில் இந்த பவுல் வரல. அவர் அந்த 12 பேர்ல இல்லை. சபையை பாழாக்கி கொண்டிருந்த ஒரு வாலிபனாக எழும்புகிறார். அநேகரை கொன்றார். தேவதூஷணம் செய்யும்படி அவர் அநேகரை வற்புறுத்தினார். அநேகர் ஸ்திரீகளையும் புருஷரையும்
அவர் சிறைச்சாலையில் கொண்டு போய் அடிச்சார். இதெல்லாம் இயேசுவினுடைய சபையோ அதற்கு விரோதமாக செயல்பட்ட ஒரு மனுஷன். ஆனால் கடைசியில் இவரை பற்றி பேதுரு எழுதுறாரு. இவர் எழுதின நிறைய காரியம் எனக்கே புரிய மாட்டேங்குதுன்றார். என்னப்பா சொல்ற? நீ இயேசுவிடத்துல நேரடியாக மாம்சத்துல 3.5 வருஷம் உட்காந்து பாடம் படிச்சவன். இயேசுவை மறுரூப மலையிலே நீ வெளிப்படுத்தப்பட்டதை, அந்த மகிமை அடைந்த இடத்தை பேதுரு நின்று பார்த்துட்டு இருந்தவர். கடல் மேல இயேசுவோடு நடந்தவர். அற்புதங்கள், உயிரோடு எழுப்பப்பட்ட சம்பவங்களுக்கெல்லாம் பேதுரு தான் கூட இருந்தார். இயேசு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணும்போது பேதுரு பக்கத்தில் இருக்கிறார். எப்பா இவ்வளவு நீ அனுபவங்களை பெற்ற நீனு பவுலை குறித்து எழுதுறாரு. அவர் எழுதின நிறைய காரியம் எனக்கு புரிய மாட்டேங்குதுன்றார், எனக்கு விளங்க மாட்டேங்குது. எப்படிப்பா அது நடந்துச்சு? இந்த மனுஷன் இயேசுவை உண்மையா பார்த்தா மாம்சத்தில் பார்க்கல. அவர் உயிரோடு இருக்கும்போது அவரோடு எந்த தொடர்பும் கிடையாது. தமஸ்குவுக்கு போகும் வழியில இயேசுவனுடைய சத்தத்தையும் அவருடைய வெளிச்சத்தையும் அவர் பார்த்தார் இல்லையா? ஆனா அந்த மனுஷனுக்கு தேவன் கொடுத்த அறிவும், அவருக்கு கொடுத்த அனுபவங்களும், அவருக்கு கொடுத்த பெரிய பெரிய வெளிப்பாடுகளையும் பார்க்கும்போது சபையே கட்டி அமைக்கிற ஒரு பெரிய ஆலோசனை கர்த்தர் நிறுத்தினார். இதெல்லாம் வந்தது எதனால கேட்டா, அதிகமா படிச்சதுனால இல்லை, அதிகமா கற்று தேர்னதுனால கிடையாது. ஒரே ஒரு காரியம்தான், தேவ ஞானம். ஹல்லேலூயா. நீங்க சாலமோனை பற்றி படிப்பீங்களான்னா அவர் சொல்லுகிறாரு, நான் போக்குவரத்து அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன், கடலத்தனையான இத்தனை ஜனங்களுக்கு நான் எப்படி நியாயம் செய்யறது? அப்படி கேட்ட ஒரு மனுஷன் இப்போ வேதம் சொல்லுது, இவர் பேசுகிற ஞானத்தை கேட்டு ஜனங்கள்லாம் ஆச்சரியப்பட்டு இவருக்கு பயந்துருந்தாங்களாம். அது மாத்திரம் இல்லை, இவருடைய கீர்த்தி எல்லா தேசங்களையும் பரம்பி மற்ற தேசங்கள்லேருந்து ஜனங்க இவருக்கு காணிக்கைகளை கொடுக்கறது, இவருக்கு வெகுமதிகளை கொடுக்கறது. சேபா ராஜஸ்திரி இவரோட தங்கிட்டாளாம். அவள் சொல்லுகிறாள், உம்முடைய ஞானத்தை கேட்கிறவர்கள் எல்லாம் பாக்கியவான்கள், உம்முடைய சமூகத்தில் உம்முடைய முகப்பிரசனத்தை பார்க்கிறவர்கள் பாக்கியவான்கள். எப்படி அப்பா உனக்கு இந்த ஞானம் வந்தது? எங்க போய் நீ படிச்ச? உங்க அப்பா ஏதோ பெரிய ராஜான்னு சொல்லி உன்னை ஆக்ஸ்போர்ட்ல சேர்த்து விட்டாரா? உலகத்தினுடைய சிறந்த பல்கலைக்கழகத்தில் போய் படித்தியா? கிடையாது. ஒரே ஒரு இரவு ஒரு ஜெபம் பண்ணான், ஆண்டவரே எனக்கு ஞானமும் விவேகமுள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். அப்போ அவர் ஒரு நாள் சொல்ல முடிந்தது, நான் வச்சிருக்கிற ஞானமும் நான் வச்சிருக்கிற அறிவும் சாமர்த்தியமும் எல்லாம் எதனால வந்ததுன்னா, தேவன் என்மேல் வைத்த அன்பினாலே உண்டானதை அன்றி வேறு ஒன்றினாலும் அல்ல. ஹல்லேலூயா. அப்போ நாம பெற்றிருக்கிற அறிவு, நாம் பெற்றிருக்கிற எல்லா விதமான சாதுரியமான எண்ணங்கள் நமக்குள்ள என்ன உண்டாக்கிடக்கூடாதுன்னு சொன்னால் மேன்மை உண்டாக்கிடக்கூடாது. இந்த அறிவை பெற்றது என் படிப்பினால கிடையாது, என் பிறப்பினால கிடையாது, தேவனுடைய தயவுள்ள அன்பினால தான். இதெல்லாம் நான் செஞ்சிட்டு இருக்கிறேன், இதெல்லாம் எனக்கெல்லாம் அறிவு இருக்குது, புத்தி கூர்மை இருக்குது அப்படின்னா இதெல்லாம் ஜஸ்ட் காட்ஸ் லவ். அந்த அன்பை நான் நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன். உண்மையாக அந்த அன்பை நாம் நினைப்போம். ஆனால் நிச்சயமாக சொல்லுவேன், நமக்கு இருக்கிற எந்த அறிவோ எந்த ஒரு சாமர்த்தியமோ நமக்கு இருக்கிற சாதுரியங்களை பற்றி நம்ம எதை பற்றி நம்ம மேன்மை பாராட்டவே மாட்டோம். ஆண்டவரே இந்த அறிவையெல்லாம் கொடுத்தது உம்முடைய கிருபையப்பா, உம்முடைய கிருபையப்பா, உம்முடைய கிருபையப்பா, எல்லாமே உம்முடைய தயவப்பா. ஹல்லேலூயா. எல்லாமே உம்முடைய தயவு. அந்த அன்பு தான் எனக்கு இந்த அறிவை தந்தது, அந்த அன்பு தான் ஞானத்தை தந்தது. உண்மையான அன்பு அறிவின் மேன்மையிலும் எப்படி இருக்கும்னா தாழ்மையாக இருக்கும். அன்பு இருமாப்பாய் இருக்காது. ஹல்லேலூயா. கடைசியாக உண்மையான அன்பு எதிலே தாழ்மையாக இருக்கும் தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 28 முதல் 29 வசனங்களை பாருங்கள். அப்பொழுது அவர்கள் அவனை வைது அல்லது அவனை திட்டி, நீ அவனுடைய சீஷன், நாங்கள் மோசேயினுடைய சீஷர், மோசேயுடனே தேவன் பேசினார் என்று அறிவோம், இவன் எங்கே இருந்து வந்தவன் என்று அறியோம் என்றார்கள். இவங்க சொல்ற வார்த்தையை பாருங்க, நாங்க யாரு? மோசேயினுடைய சீஷர். எப்பா நீ மோசேயினுடைய சீஷனாக நீ கனெக்ட் ஆனதற்கு நீ ஏதாவது அப்ளிகேஷன் போட்டியா? இவங்க உட்காந்துருக்கிறத பார்த்தீங்கன்னா மோசேக்கு அப்புறமா எத்தனையோ சந்ததிக்கு அப்புறமா இவங்க பேசுகிறாங்க. மோசே அப்பமே போயிட்டாரு, ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம மோசையோட யாராக மாறிட்டோம் அப்படின்னு அர்த்தம்னா, மோசே எங்கள் குரு, நாங்கள் யார்?
எல்லாம் சீஷர்கள்னு சொல்கிறாங்க. இந்த கனெக்ஷன் எப்படி வந்துச்சு? நம்ம வாழ்க்கையில் நம்ம வைத்திருக்கிற உறவுகள்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். யாருங்க நம்மளை கனெக்ட் பண்ணா இப்படி? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். யாராவது நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிட்டு வந்தோமோ, இந்த வீட்டில் இந்த அட்ரஸில் பிறக்கணும், இந்த ஊரில் பிறக்கணும், இந்த வம்சத்தில் பிறக்கணும், இந்த குளத்தில் இந்த கோத்திரத்தில் பிறக்கணும், எதாவது அப்ளை பண்ணிட்டு வந்தோம்? இல்லையே. ஆணா பிறக்கமோ பெண்ணா பிறப்போம் நம்மளுக்கு தெரியாது, பேரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எப்படி பிறந்தோன்னு நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? ஆனால் இது எல்லாம் பார்த்து நம்மளை கனெக்ட் பண்ணவர் யாருன்னா கர்த்தர். தாயின் வயிற்றில் உருவாக்குன்னு உன்னை பார்த்துட்டேன்னு சொல்கிறாரு. யாருக்கு நீ பிள்ளையா இருக்கணும், யார் நமக்கு தகப்பன் தாயாக இருக்கணும், கர்த்தர் தீர்மானிச்சிட்டார் இல்லையா? கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா நம்ம வழியெல்லாம் வந்த உறவுகள்லாம் கனெக்ட் பண்ணது கர்த்தர். அழகாக அவர் தான் கனெக்ட் பண்ணார். ஆனால் இந்த ஜனங்களை பார்த்தீங்கன்னா என்னமோ இவங்க தான் என்னமோ மோசைக்கு இவங்க தான் சீசனாக மாறிட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இணைத்தவர் யாருன்னா கர்த்தர். ஏற்ற துணைகளை உண்டாக்குகிறவர் கர்த்தர். பேரை வைக்கிறவரே கர்த்தர் தான். நமக்கு பேர் சொல்லி அழைக்கிறார். எந்த வம்சத்தில், எந்த வீட்டில், எந்த குடும்பத்தில் எப்படி பிறக்கணும், யாரோட கனெக்டடாக இருக்கணும், எல்லாத்தையும் தீர்மானித்தவர் கர்த்தர். இது ஆச்சரியமான ஒரு காரியம். கர்த்தரே இவைகளை எல்லாம் என்ன செய்கிறார்னா அழகாக நேர்த்தியாக பின்னி பிணைக்கிறார். இது நம்ம அறியாமல் இருந்தால் கூட கர்த்தர் இதை செய்கிறார். இதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லுவேன், நிறைய வேளை நம்ம வாழ்க்கையில் வருகிற மேன்மையான உறவுகள்லாம் கர்த்தர் ஆச்சரியமாக நமக்குள்ளே கொண்டு வந்த உறவுகள், கர்த்தர் ஆச்சரியமாக கொடுத்த மேன்மைகள். நீங்கள் எல்லா நிலையிலையும் பார்க்கும்போது, நீங்கள் படித்த இடங்கள், நீங்கள் சந்தித்த நண்பர்கள், நீங்கள் கொண்டு வந்த உறவுகள், நீங்கள் பிறந்த இடம், நீங்கள் வளர்ந்த விதம், இதெல்லாம் ஆண்டவர் கனெக்ட் பண்ணதெல்லாம் பார்க்கும்போது இது நம்முடைய கண்களுக்கு உண்மையாக ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் எப்படி நடந்தது, இது எப்படி இது சம்பவிக்குது? இட்ஸ் ட்ரூலி த ஃபேவர் ஆஃப் காட். உண்மையாகவே கர்த்தர் அதில் நன்மை செய்தார். இந்த தாவீது நீங்கள் பார்ப்பீங்களான்னா அவனுடைய வாழ்க்கையில் அவன் எட்டாத இடங்களில் அவனுக்கு உறவுகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். இது அவனால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அவன் ஒரு ஆட்டு இடையனாக பிறந்தவன். அந்த வம்சத்திலே சின்ன ஒரு கூட்டம், அவங்க குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம், இஸ்ரவேலே சின்ன வீடு. ஆனால் அந்த இடத்துல பிறந்த இந்த பிள்ளைக்கு ஆண்டவர் யாரோட கனெக்ட் பண்ணுறாருன்னா ராஜாவுடைய பிள்ளையினுடைய சிநேகிதனாகிற ஒரு பாக்கியம் கிடைக்குது. ஒரு சின்ன இன்சிடென்ட்ல அப்படி ரெண்டு பேரும் என்ன ஆயிட்டாங்க, கனெக்ட் ஆயிட்டாங்க. அவன் சொல்றான், உன்னை நான் பிராண சிநேகிதனை போல நான் நேசிக்கிறேன், என்னுடைய எல்லாத்தையும் வச்சுக்கோன்னு சொல்லி அடையாளமாக கொடுத்துட்டு போறான். அடுத்தது இப்போ ராஜா கூப்பிட்டு சொல்றாரு, 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, என்னுடைய மூத்த குமாரத்தியை நான் உனக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னா 18ஆம் வசனத்துல தாவீது சொல்கிறாரு, ராஜாவுக்கு மருமகன் ஆகிறதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், இஸ்ரவேலில் என் தகப்பன் வம்சமும் ஏமாத்தும். நாங்களாம் தகுதியே கிடையாதுங்க, எங்கே கொண்டு போய் எங்களை சேர்த்து விட்ருக்கீங்க? நம்ம லைஃப்பை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். கர்த்தர் கனெக்ட் பண்ணி விட்டதெல்லாம் பார்க்கும்போது நம்மளாம் இங்கே தான் இருக்கோமா, இப்படி தான் ஆண்டவர் நம்மளை கனெக்ட் பண்ணியிருக்கிறாரா, இந்த இடத்துல கொண்டு வச்சிருக்கிறாரான்னு நினைக்கும் போது உண்மையாகவே பெரிய பாக்கியமாக நம்ம நினைக்க முடியும். எத்தனை பேர் இதை பாக்கியமாக நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் திரும்பி பார்க்கும்போது எங்கள் அப்பா எனக்கு அப்பா வந்தது பெரிய கிருபை தானே. நானே தவமாக இருந்தேன் இல்லையே. அது எவ்வளோ பெரிய பாக்கியம், அது பெரிய ஸ்லாக்கியம் தானே இல்லையா? இந்த சபையில் கர்த்தர் நம்ம எல்லாம் கொண்டு போய் சேர்த்தது ஒரு பெரிய கிருபையா இல்லையா? ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை கேட்குறதுக்கும், இந்த விசுவாசிகளோடு ஐக்கியப்படுறதும், இந்த அன்பை பெறுவதற்கும் இதெல்லாம் தேவனுடைய தயவு தானே, ஒரு கிருபை தானே. இது நம்ம எம்மாத்திரம் தான் சொல்லுவோம். ஆனால் கர்த்தரே அவருடைய அன்பினால் நம்ம அங்கங்கே கரெக்டாக என்ன பண்ணார்னா கனெக்ட் பண்ணார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எங்கே ஆரம்பித்து எங்கேயோ வந்திருக்கேன் நான், கர்த்தர் இவ்வளோ தூரம் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொண்டு வந்திருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு அன்பினால் எனக்கு செய்தார், அன்பினால் எனக்கு செய்தார். உண்மையான தேவனுடைய அன்பு நமக்குள்ளே இருக்குமானா நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? மேன்மையான உறவுகளை கர்த்தர் உண்டாக்குகிறார்னு அறிந்து அவைகளை குறித்து நாம் பெருமையாக அல்ல தாழ்மையாக இருப்போம். ட்ரூ லவ் இஸ் ஹம்பிள் ரிகார்டிங் ஆனரபிள் அஃபிலியேஷன்ஸ். கர்த்தர் நம்ம கொண்டு வந்த ஒவ்வொரு கணத்திற்குரிய ஒவ்வொரு உறவையும் எண்ணி நம்ம ரொம்ப தாழ்மையாக இருப்போம். அதான் உண்மையான அன்பு. பிகாஸ் வி நோ திஸ் இஸ் நாட் பை மேன், இது மனுஷன் செய்ததல்ல, கர்த்தரே எனக்காக ஏற்படுத்தி தந்தார், கர்த்தரே ஏற்படுத்தி தந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமான்னு ஒரு மனிதன் இருந்தான் பாருங்க, கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார், அவனுக்கு ஒரு பெரிய உயர்வை கொடுத்தார். எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசித்தால் ராஜா கூப்பிட்டு கேட்கிறார், என்னப்பா ராஜா கனம் பண்ண விரும்புகிறவனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டா உடனே ஆமான் என்ன நினைச்சிட்டார் தெரியுமா? என்னை அன்றி யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார்னு மனசில் நினைச்சிங்க. அப்போ அர்த்தம் என்னன்னா, இவர் நினைச்சாரு நம்மளை விட இந்த உலகத்தில் கனெக்ட் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினச்சார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மனசில் நினச்சிக்கிட்டு வாயை திறந்து சும்மா இல்லாமல் ராஜா கனம் பண்ண விரும்புகிறவருக்கு 3 செய்யணுமா. முதல்ல ராஜா உடுத்தி கொள்ளுகிற ராஜ வஸ்திரம்,
அவர் கொடுக்கப்படணும். 8ஆம் வசனத்தில் ராஜா ஏறுகிற குதிரையில் இவரை உட்கார வைக்கணும். 3வது அவர் சிரசிலே போடுற ராஜ முடி கொண்டு வரப்படப்பேன். எல்லாத்தையும் போட்டு இவருக்கெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு அப்படின்னு இவர் பிளான் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. உட்காந்துட்டு இவர் சொல்றாரு, அவனுக்கு முன்னால ஒருத்தன் போய் என்ன சொல்லணுமா, ராஜா கனம் பண்ணுகிறவருக்கு இப்படி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி இவர் ஃப்ரண்ட்ல கத்திட்டு போகணுமா. இன்னொரு ஆள் இவரெல்லாம் செட்டப் பண்ணி எல்லாம் ட்ராமா சீன் எல்லாம் எழுதி முடிச்சார். ராஜா பெரிய காமெடியன் போல இருக்கு. எல்லாம் உட்காந்து நல்லா கேட்டுக்கிட்டு, சரி நீ என்னெல்லாம் சொன்னியோ அதெல்லாம் ஒரு வார்த்தை தவறாம அந்த ரோட்டில் கொடுத்து உட்காந்துருக்கானே அந்த மோர்தெகாய் அவனுக்கு செஞ்சு போடுனார். அவனுக்கு என்ன செய்யணும்னே தெரியல. கடைசியில் பார்த்தா இவன் யாரா தன்னை கற்பனை பண்ணி பெருமையா தன்னை பேசினானோ ஆண்டவர் ஒன்றும் இல்லாமல் கீழே இறக்கி தரையில் கடந்தவனை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். சில தடவை நம்ம லைஃப்லலாம் பார்க்கும்போது சில பேர் நம்மகிட்டலாம் சவால்லாம் விட்டுருப்பாங்க. ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு முன்பாகவே கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி யாரோட யாரை கனெக்ட் பண்ணணுமோ கர்த்தர் நடத்தியிருக்கிறார் பாருங்க. அதனால் திரும்பி பார்க்கும்போது உண்மையாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், ஆண்டவரே இதெல்லாம் என்னுடைய பக்தியோ யுக்தியோ என்னுடைய சக்தியோ என்னுடைய திறமையெல்லாம் கிடையாது, இதெல்லாம் நீர் செய்த கிருபை, என் மேலே வைத்த உம்முடைய மாறாத அன்பு. ஹல்லேலூயா. இந்த லாஸ்ட் வீக் நாங்கள் இந்த யூஎஸில் இருக்கும்போது நம்முடைய விசுவாசி தான் அவங்க வீட்டில் தங்கியிருக்கும்போது அவங்களுடைய சாட்சிகள்லாம் கேட்க முடிந்தது. ஒரு சாட்சி சொன்னாங்க, அது ரொம்ப மனதை தொட்டது. அந்த தம்பி 20 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு போனவரான். அவன் போயிட்டு அங்கே ஒரு வேலைக்கு சேர்ந்துருக்காரு. அந்த வேலையில் பார்த்தா ரொம்ப கஷ்டம்னா அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ அவமானம், ரொம்ப கஷ்டப்படுற ஒரு வேலை. அந்த வேலையில் ஒரு நாள் ஏதோ ஒரு பொருளை எடுத்துகிட்டு வரணுமா. அந்த பொருளை எடுத்துகிட்டு வரும்போது கை தவறி அது கீழே விழுந்து எல்லா இடமும் சிந்தி போச்சு. அப்போ அந்த இடத்துல க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ஆளுங்க இருக்காங்க. ஆனால் இவருக்கு மேலே இருந்த அதிகாரி என்ன பண்ணாரா, இவர் மேல் உள்ள எரிச்சல்னால இவனை நசுக்கணும்னு சொல்லி அவருக்கு ஒரு கட்டளை போட்டாராம். அத்தனை பொருளையும் நீ தான் சுத்தம் பண்ணிட்டு எழும்பி போ அப்படின்னு சொன்னான். அப்போ என் மாப்பிங் ஸ்டிக் எடுத்துகிட்டு ஃபுல்லாக மாப் பண்ணி சுத்தம் பண்ணி எல்லா பொருட்களையும் சுற்றி இருக்கிற எல்லா இடத்தையும் சுத்தம் பண்ணி அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன்னு. ஆனால் கர்த்தர் பாருங்க அந்த பையன் மேலே ஒரு இரக்கத்தை காண்பித்து, இவரை யார் இந்த மாதிரி வேலை செய்ய வச்சானோ அந்த ஆள் இருக்கிற இடத்துல இருக்கிறாராம். இன்றைக்கி அவர் சொல்கிறார், 27 கம்பெனிக்கு மேலே கர்த்தர் என்னை உயர்த்தி என் கீழே அந்த ஆள் இன்னும் வேலை செய்கிறக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. என்னை பார்க்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி அவர் நடுங்குவார். ஏன்னு கேட்டால் உயர்த்தினது யார் தெரியுமா? யார்? கர்த்தர். கர்த்தர் உயர்த்தினார், கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். நம்முடைய ஆண்டவர் உண்மையாகவே நினைத்து பார்க்க முடியாத இடங்களை நம்மளை வைக்கிறவர், நம்முடைய ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. அதனால உண்மையாக இந்த அன்பை நம்ம உணர்வோமானா என்ன உயர்வு மேன்மை நம்ம கிடைச்சா கூட நம்ம இதை பற்றி பெருமையே பட மாட்டோம். ஏன்னா இதெல்லாம் கொடுத்த தேவ அன்பு. இட்ஸ் காட்ஸ் லவ் தட் டிட் இட் ஃபார் மீ. எனக்காக வழக்காடி, எனக்காக பேசி, எனக்காக காரியங்களை கர்த்தர் தம்முடைய அன்பினால் எனக்கு தயவாக தேவன் கொடுத்தார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது பவுல் ரொம்ப வேதனையாக சொல்லுவார். 12 போடுங்க. உங்களில் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் பவுல் அப்போலோலாம் கிடையாது, நாங்களாம் கேபா அல்லது பேதுருவோடு நாங்கள் சேர்ந்தவன். இன்னொரு கூட்டம், நாங்களாம் யார்? கிறிஸ்துவை சேர்ந்தவர். எல்லாரும் ஆளுக்கு ஒவ்வொருத்தர் இவங்களே எல்லாம் சேர்ந்துக்கிட்ட மாதிரி. உடனே பவுல் கேட்குறாரு, என்ன உங்களுக்கு பவுல் தான் உங்களுக்காக சிலுவையில் மரிச்சாரா? பவுலுக்குள்ளே தான் நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றீங்களா? பவுல் தான் உங்களை ரட்சிப்புள்ள நடத்தினாரா? இல்லை, இதெல்லாம் தேவ கிருபை. ஹல்லேலூயா. யாருடைய கனெக்ஷன் நமக்கு கிடைச்சாலும், எந்த லெவலில் நம்ம உயர்ந்தாலும் ஒன்று புரிந்து கொள்ளணும், இந்த இடத்துல என்னை கொண்டு கனெக்ட் பண்ணி என்னை மேன்மைப்படுத்தினது வேறு ஒன்றுமே இல்லை, அது தேவனுடைய கிருபை. அதை நினைப்போமானால் நமக்கு இருக்கிற எந்த மேன்மையான உறவுகளை பற்றியும் நம்ம பெருமையாக நினைக்காம தாழ்மையாக தான் இருப்போம். நீங்கள் நிறைய பேர் பாருங்கள், இந்த உறவுகளுக்குள்ளே கர்த்தர் நம்மளை கொண்டு போகும்போது, கனெக்ஷன்ஸ்குள்ளே கொண்டு போய் இடங்களில் கொண்டு போய் நம்ம வைக்கும்போது உள்ளே போகும்போது ரொம்ப தாழ்மையாக தான் போவாங்க, ரொம்ப தாழ்மையாக இருப்பாங்க, ரொம்ப நன்றி உள்ளவங்களாக இருப்பாங்க. பிள்ளைங்க ஸ்கூல் அட்மிஷன் வாங்கும்போது பாருங்கள், ரோட்லேயே நின்று வாசல்லே நின்று ஐயா கிடைச்சா போதும் அப்படின்னு சேர்ந்துட்டா பிறகு 2 கொம்பு முளைச்சு அவ்வளோ. அப்போ அவங்கள அடக்க முடியாது. கல்லூரிக்கு இடம் கிடைக்கிறதுக்கு என்னென்ன ஒரு அவஸ்தை, என்ன போராட்டம் எல்லாம் தாண்டி உள்ளே போய் கொஞ்சம் செட்டில் ஆனால் போதும், அவ்வளோதான், கையில் பிடிக்க முடியாது. சில பேருக்கு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு உட்காந்துருப்பாங்க. வேலை கிடைச்சிட்டு கொடியை தூக்கிறோம். கொஞ்சம் அந்தஸ்து கிடைச்சிட்டா போதும், கொஞ்சம் மேன்மை கிடைச்சிட்டா போதும், கொஞ்சம் உயர்வு கிடைச்சா போதும், அவ்வளோதான். அவங்கள என்ன பண்ண முடியாது. அதுக்குமா அவங்களுக்கு அதிகாரி தான் பயந்துருக்கும்.
சில பேர் கல்யாணம் ஆகிற வரைக்கும் பாருங்க, என்ன தாழ்மை, என்ன ஜபம். கல்யாணம் ஆச்சு, அவ்வளோதான். யார் ராஜா யார் மந்திரி, அதுக்கம்மா அடங்கவே மாட்டார். குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் ஜபம் தாழ்மையெல்லாம். பிறந்துருச்சு, கையில் பிடிக்க முடியாது. நான் சொல்லுவேன், இப்படி இல்லை, இந்த உறவுகளெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தது நான் அல்ல, தேவ அன்பு. அதை நினைத்தால் நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், ஆண்டவரே தாழ்மையாக இருப்பேன்ப்பா, இதெல்லாம் உம்முடைய கரத்திலிருந்து வந்தது, இதெல்லாம் உம்மாலே நான் பெற்றேன், உண்மையாகவே இதெல்லாம் எனக்கு கொடுத்தது தேவ தயவு. கொஞ்சம் நம்ம ஆரம்பங்களை யோசித்து பார்த்தா உண்மையாகவே நம்ம இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிற நிலைமையை நினச்சா நம்ம ரொம்ப நன்றி உள்ளவங்களாக இருப்போம். தேங்க்யூ லார்ட் ஃபார் பிரிங்கிங் மீ சோ ஃபார். என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தீர். அதனால தான் தாவீது இதை மறக்காமலே வச்சுருந்தார். சொன்னார், தேவரீர் என்னை இம்மட்டும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். ஆண்டவரே, பெரியோர்களுக்கு இணையான நாமத்தையெல்லாம் எனக்கு கொடுத்தீரே, இதெல்லாம் நீர் செய்த அன்பும் உடைய கிருபையும் தயவும் உண்மையாகவே பெரியது. நான் மேன்மை பாராட்டும்படி அல்ல, நான் ரொம்ப தாழ்மையாக இருப்பேன். எப்போ தெரியுமாங்க, உண்மையான தேவ அன்பினால் நிறைந்தவங்க இப்படி தான் இருப்பாங்க, ரொம்ப ஹம்பிளாக இருப்பாங்க. 3 காரியங்களை கவனித்தோம். உண்மையான அன்பு ஆவிக்குரிய செயல்களில் இவனை விட நான் பெரியவன், அவனை விட பெரியவன் மேன்மை பாராட்டாமல், இயேசுவின் அன்பு என்னை நெருக்கினதுனால் நான் செய்தேன், இதெல்லாம் அவருடைய தயவினால் எனக்கு நடந்தது. 2வது, உண்மையான அன்பு அறிவின் மேன்மையிலே கூட தாழ்மையாக இருக்கும். இவ்வளவுலாம் என்னை யோசிக்க வச்சு, எனக்கு தாளந்துகளை தந்து, எனக்கு கிருபைகளை தந்து, தயவுகளை தந்து, என்னெல்லாம் பிழைக்க வச்சு, என்னெல்லாம் இன்னைக்கு ஒரு தாளந்து கொடுத்து கிருபை கொடுத்து நிற்க வச்சிருக்கு அப்படின்னா, இட் இஸ் ட்ரூலி த லவ் ஆஃப் காட், என் மேல் பாராட்டின தேவ அன்பு. 3வது, இந்த உண்மையான அன்பு எனக்குள்ளே ஆண்டவர் கிருபையாக தந்ததுனால தான் ஆண்டவர் எனக்கு மேன்மையான உறவுகளை என் வாழ்க்கையில் கொண்டு வந்தார். இது எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணம் என்ன சொல்லுங்கள், ஒரே வார்த்தை என்னது? ஆண்டவரோட அன்பு. ஹல்லேலூயா. அந்த அன்பு நம்மளுடைய உள்ளத்தில் இருக்குமானா நம்ம ஒன்று சொல்லுவோம், அந்த அன்பு இருமாப்பாய் இருக்காது. ஆண்டவரே, அந்த பெருமை இல்லாத தாழ்மை உள்ள அன்பை என் உள்ளத்தில் எனக்கு தாரும். எத்தனை பேர் இன்றைக்கு சொல்லுவீங்க, ஆண்டவரே இந்த தாழ்மை உள்ள அன்பினால் என் உள்ளத்தை நிரப்பும். ஹல்லேலூயா. என்னுடைய ஆவிக்குரிய ஒவ்வொரு செயல்பாடுகள்லேயும் தேவ அன்புதான் என்னை நெருக்கி ஏவினது. என்னுடைய ஜெபமோ, என்னுடைய உபவாசமோ, என்னுடைய தசோபாங்களோ, காணிக்கைகளை பற்றியோ மேன்மைப்படுத்துறதுக்கு ஒன்றுமே கிடையாது. தாவீது சொல்லுவார், கர்த்தரிடத்திலிருந்து பெற்று கர்த்தருக்கே திரும்ப தந்தோம். இதெல்லாம் உழைக்க பண்ணினது கர்த்தர், என் கையில் கொடுத்தது கர்த்தர். அவர் கொடுக்கலன்னா நான் கொடுத்துருக்க முடியாது. அவர் என்னை பலப்படுத்தலைன்னா நான் ஜெபித்திருக்க முடியாது. அவர் என் ஆவியில் உற்சாகம் கொடுக்கலன்னா நான் இந்த அளவுக்கு தேவனை தேடி இருக்க முடியாது. இதெல்லாம் எனக்கு பாராட்டின கிருபை. இதை விட அன்புதான் எனக்கு செய்தது. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவானாக. ஆண்டவரே, மேன்மையும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு தான். ஆண்டவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பினி, எல்லாவற்றிலையும் எல்லாமாக இருந்தீர். நம்ம நிச்சயமா சொல்ல முடியும், காலையில் இன்றைக்கு நான் இவ்வளவு ஞானம் உள்ளவனாய், அறிவுள்ளவனாய், என் வாழ்க்கையை நடத்துறதுக்கு, படிக்கிறதுக்கு, பட்டம் பெறறதுக்கு, வேலை கிடைக்கிறதுக்கு, இன்னைக்கு வேலையில் நிற்கிறதுக்கு, சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் தேவ ஞானம் மாத்திரம் என் மேலே இல்லைன்னா நிச்சயமாக இது எதுவுமே செய்திருக்க முடியாது. ஒருவேளை சில பேரை பார்த்து உங்கள் ஸ்கூலில் சொல்லியிருப்பாங்க, ஒன்றத்துக்கு நீ லாய்க்கு கிடையாது, நீ உருப்படி கிடையாது. சில பேர் எத்தனையோ தோல்விகளை தாண்டி வந்திருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் திரும்பி பார்க்கும்போது, ஆண்டவரே, தோற்று போன என்னையும், பேரில்லாத என்னையும், எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத பைத்தியம் போல் இருந்த என்னையும் நீங்கள் உயர்த்தி வைத்திருக்கிறீங்களே அப்பா. என்னைக்கும் ஒரு மேன்மையான பெயரை கொடுத்துருக்கிறீங்களே ஆண்டவரே. என் கையில் நீங்கள் காண்பித்த எல்லா தயவுகளுக்காக உமக்கு நன்றி. எனக்கு கொடுத்த ஞானம் நீர் கொடுத்தது. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க இன்றைக்கு காலையில்? அது என்னை இம்மட்டும் உயர்த்தி இருக்கிறது, என்னை வாழ வைத்திருக்கிறது. நாம் ஒவ்வொருத்தரும் சொல்ல முடியும், என் லைஃப்லலாம் இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் நான் கனெக்ட் ஆக நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த இடத்துல நான் வேலைக்கு சேருவேன், இந்த மாதிரி ஆட்களோடு எனக்கு ஒரு பழக்கம் கிடைக்கும், இப்படிப்பட்ட உறவுகளுக்குள்ளே நான் போவேன், இப்படியெல்லாம் என் லைஃப்பில் ஆண்டவர் நன்மை செய்வார் நான் நினைத்து பார்க்கவே இல்லை. நான் இருக்கிற இடம், நான் செய்கிற வேலை, யாரோட பேசிகிட்டு இருக்கேன், பழகிட்டு இருக்கேன், இதெல்லாம் யோசிக்கும் போது how God brought all these connections so beautifully. அழகாக என்னை கொண்டு வந்தார். சில தடவை எங்கேயோ நம்ம வேற ஏதோ ஒரு காரியத்துக்கு போயிருப்போம், ஆனால் ஆண்டு அதிலே ஒரு வாசலை ஆண்டு என்ன பண்ணியிருப்பாரு, உண்டாக்கி வச்சிருப்பாரு. ஹல்லேலூயா. அழகாக நம்மை நேர்வழியாய் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவார்,
நடத்தி கொண்டு வருவார் என்பதை நாம் அப்போ கர்த்தருடைய கரமும் இரக்கமும் கிருபை இருந்ததால இவைகள் எல்லாவற்றையும் சாதிக்க முடிந்தது, செய்ய முடிந்தது. கர்த்தரே இதை நமக்கு முன்னின்று என்ன செய்தாரு? நடத்தி வைத்தார். உண்மையாக திரும்பி பார்க்கும்போது, ஆண்டவரே இது என் பக்தியோ, என் புத்தியோ, என் ஞானமோ, என் அறிவோ, ஆலோசனைலாம் கிடையாது ஆண்டவர். இட் இஸ் ஜஸ்ட் யுவர் லவ் லார்ட். உம்முடைய அன்பு. அதை உண்மையாக நான் நினைக்கும் போது அந்த அன்பினால் என் இருதயம் நிரம்புமானால் நிச்சயமாகவே பெருமை பாராட்டுறதுக்குன்னு ஒன்றுமே இல்லை. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். 2 கைகளை கொஞ்ச நேரம் உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, என்னை இதுவரைக்கும் நீர் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். இயேசுவே, எனக்காக நீர் செய்த எல்லா நற்கிரியைகளுக்காக நன்றி. இயேசுவே, எனக்கு கொடுத்த எல்லா தயவுகளுக்காக நன்றி. எனக்கு வெளிப்படுத்தின சத்தியங்களுக்காக, என்னை நடத்தி வந்த பாதைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இதுவரைக்கும் கொண்டு வந்தீர், இதுவரைக்கும் நடத்தினீர், இதுவரைக்கும் தாங்கினீர், இதுவரைக்கும் ஏந்தினீர், இதுவரைக்கும் தப்புவித்தீர், இதுவரைக்கும் ஆலோசனை கொடுத்தீர். நான் நினைக்கிறேன் நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொருவரும் ஒரு சாட்சி சொல்ல முடியும். இன்னைக்கு நம்ம இருக்கிற நிலைமையை நீங்க திரும்பி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா, லார்ட் ஹவு ஃபார் யூ brought me, இதுவரைக்கும் நீர் என்னை கொண்டு வந்ததற்கு நான் ஏமாத்திரம். சமீபத்தில் நம்ம சர்ச்சில் ஒரு தம்பியோட நான் பேசி கொண்டிருந்தேன். அவனை கர்த்தர் இன்றைக்கு உயர்த்தி ஒரு வெளிநாட்டில் ஒரு நல்ல மேன்மையான இடத்துல அவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவன் சாட்சி சொன்னான். அவன் சொன்னான், அண்ணே எங்கள் அம்மா பைத்தியம் பிடிச்சிருந்தாங்கண்ணே, அப்படியே தெருவில் பைத்தியமாக சுற்றுவாங்கண்ணே. எங்கள் ஊரில் என் பைத்தியக்காரன் பிள்ளைன்னு சொல்லுவாங்க என்ன. நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கு ஆள் கிடையாது. நான் படித்து அது பாதியிலே நிறுத்திய வேண்டியதாகிடுச்சு. ஒரு டிப்ளமா போய் ஒரு இடத்துல போய் சேர்ந்தேன். ஆனால் இன்றைக்கி எங்கள் ஊர்லேயே கர்த்தர் எனக்கு தான் மேன்மையான ஒரு இடம் வச்சுருக்கிறாருண்ணே அப்படின்னு சொல்லி அவன் சாட்சி சொன்னது என்னை உண்மையாக உள்ளத்தை தொட்டது. இப்போ கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்கள். நம்ம லைஃப்பில் நமக்கு கிடைத்த மேன்மைகள், நமக்கு கிடைத்த மகிமைகள், நமக்கு கிடைத்த பெயர்கள், இன்றைக்கெலாம் நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்குறோம் அப்படின்னா எங்கெங்கே கர்த்தர் நம்மளை கனெக்ட் பண்ணி எங்கெங்கேயோ கொண்டு போய் கர்த்தர் நம்ம இன்னைக்கு எவ்வளவு தூரம் உயர்த்தி வைத்திருக்கிறார். அந்த அன்பு, அந்த கிருபை உண்மையாகவே நம்மகிட்ட வந்ததில்லை. இது நாம் உட்காந்து யோசித்து ஆலோசனை பண்ணியிருந்தால் கூட இந்த மாதிரி நம்ம லைஃப்பை நேவிகேட் பண்ணியிருக்க முடியாது. ஆனால் கர்த்தரே நமக்கு சுக்கானாக இருந்து, நமக்கு தலைவனாக இருந்து, தேவனே தகப்பனாக இருந்து நம்மை நடத்தி கொண்டு வந்தார். ஹல்லேலூயா! அந்த அன்பையே நான் பாடுவேன், அந்த அன்பையே நினைவு கூறுவேன். நம்முடைய தயவு எல்லாவற்றையும் நிரப்புனீங்க, எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்தீங்க. என்னை நடத்தி வந்த வழிகளுக்காக நன்றி. ஆகவே உம்முடைய அன்பை நான் நினைக்கும் பொழுது நான் பெருமையாக இருக்க மாட்டேன். இது தேவனுடைய அன்பு என் உள்ளத்தில் ஊற்றப்பட்டது. இந்த அன்பினால் நான் தாழ்மையாக இருந்து உம்மை துதிப்பேன், தாழ்மையாக இருந்து உம்மை மகிமைப்படுத்துவேன். உமக்கே மகிமை செலுத்துவேன் ஆண்டவரே, உமக்கே மகிமை செலுத்துவேன் அப்பா, உமக்கே மகிமை செலுத்துவேன் ஆண்டவரே. இது எல்லாவற்றுக்கும் நீரே காரணர், நீரே காரணர். இதுவரைக்கும் நீர் கொண்டு வந்ததற்கு நாங்கள் ஏமாத்திரம். ஹல்லேலூயா! இன்றைக்கி நாம் படித்தது போல நம்முடைய அன்பு தேவ அன்பாக இருக்குமானால் அந்த அன்பு இருமாப்பாக இராது. Love will not be proud. It will not puff itself up. நம்மையே மேன்மைப்படுத்தாது, நம்ம இன்னும் தாழ்த்த கர்த்தர் உதவி செய்வாராக. அன்பின் ஆண்டவரே, எங்களோடு பேசிய நல் வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. எங்களை இன்னும் அதிகமாய் கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்த, அந்த அன்பை நினைவு கூர்ந்து, அந்த அன்பிலே நிலைத்திருந்து இன்னும் அதிகமாய் கர்த்தருக்காய் கனி கொடுக்க எங்களுக்கு கிருபை தாரும், இரக்கம் பாராட்டும், தயவு பாராட்டும், பெரிய காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி கொள்ளும், பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளும். அந்த அன்பிலே நிலைத்திருந்து கனி கொடுக்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிய ஆவடி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் acavadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 938-023-7774 மற்றும் 938-221-7774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.